நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி அண்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபைன் பாருங்கள். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த புதிய ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிடம் பிரிட்டன் பிரான்ஸ் நாடு வழங்க உள்ளது. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்காக புதிய ஒப்பந்தம் வந்து போட்டு வந்து பிரிட்டன் பிரான்ஸ் இந்த 2 நாடும் சேர்ந்து வந்து அமெரிக்காவிடம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நேட்டோ கூட்டமைப்பின் தலைவர் வந்து இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ரூட் அவர் தான் வந்து இருக்கார். நேட்டோ அமைப்பின் தலைவர் வந்து மார்க் ரூட். அடுத்து பாருங்கள், புவியியல் துறையின் 175வது ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது. புவியியல் துறையின் 175வது ஆண்டு விழா வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதோடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் சென்னை தான். ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை வந்து எப்போ தாக்கல் செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 14. தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஸோ 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா மார்ச் 14 வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் தென்னரசு அவர் தான் வந்து இப்போ இருக்கார். ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வார். வேளாண் பட்ஜெட் பார்த்திங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து தாக்கல் செய்வார். அடுத்து பாருங்கள், இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா போலி வாக்காளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் வந்து சாட்டிகிட்ருக்காங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட வாக்காளர் எண் இருக்குன்னா, அதே இப்போது நான் தமிழ்நாட்டில் இருந்து நான் ஒரு வாக்காளர் எண் வச்சுருக்கேன்னா, ஸோ இதே வாக்காளர் எண் வச்சு வேறு ஏதோ ஸ்டேட்டில் இருந்து போலியாக ஒரு வாக்காளர் அட்டையை உருவாக்கி ஓட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய புகார்கள் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை தடுக்கும் விதமாக பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கான பணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா EroNet 2.0 அந்த வலைதளம் மூலமாக வந்து நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் நேம் வந்து முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு இருக்க இஷ்யூ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழக மீனவர்கள் வந்து கைது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான முக்கிய காரணமாக வந்து எதை சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கச்சத்தீவு எழுந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கச்சத்தீவு வந்து இழந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1974 தான் வந்து கச்சத்தீவு வந்து இழந்திருப்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ இன்னொரு இஷ்யூ வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கு, அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ புதிய கல்விக் கொள்கை, இப்போ புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை வந்து திணிக்க போகிறாங்க ஸோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான நிறைய எதிர்ப்புகளும் போயிட்டுருக்கு. அந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ 2020 வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த இயர் முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ 2025 ராஞ்சி கோப்பை போட்டியில் ஸோ எந்த அணி சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விதர்பா அணி வந்து சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 2025 ராஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி பார்த்திங்கன்னா விதர்பா அணி. கொஷின்ஸ் கேட்கலாம், ராஞ்சி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம், கிரிக்கெட்டு. அடுத்து பாருங்கள், அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழி வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆங்கிலம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய அறிவிக்கைகள் வந்து அறிவிச்சிட்டே இருக்கார். நிறைய புதுசாக வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து ஆங்கிலம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஸோ நிலவில் தரையிறங்கிய 2வது தனியார் விண்கலம் ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கோஸ்ட். இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நிலவில் தரையிறங்கிய 2வது தனியார் விண்கலம் வந்து ப்ளூ கோஸ்ட். இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு விண்கலம் தான். இது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ராக்கெட் மூலமாக தான் வந்து விண்ணில் வந்து செலுத்தியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.